ஊழல்வாதி ட்ரம்ப் ஒலிக கேரகம் பிடிச்சவன் ஃபேக்கான நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணி மணிப்புலேட் ஃபைனான்சியல் ஆயில் மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஒரு கிரகத்தை பண்ணி விட்டாண்டாடே அப்படின்ற மாதிரி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க உலகம் முழுவதும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். டொனால்ட் ட்ரம்ப் 5 நாளைக்கு யுத்தம் நிறுத்தி வைக்கப்படுது, இல்லை டிரான்சாக்ஷன்களை நீங்கள் வளமையை போல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முட்டாள்தனமான ஒரு அறிக்கையை விடுத்து அந்த அறிக்கையால் தங்க விலை குறைஞ்சி, சரியா, ஒரு பக்கம் தங்க விலை குறைஞ்சி, இன்னொரு பக்கம் ஆயில் ரேட்டு குறைஞ்சி. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நான் இப்போ நேற்று முந்தின நாள் செய்தியில் கூட போட்டிருந்தேன், $6 என்னமோ ஆயில் ரேட்டும் நல்லா குறைஞ்சிச்சு. அப்படியோ குறைஞ்சி வந்துச்சு. சடனாக மறுபடியும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஆயில் ரேட்டு மறுபடியும் அதிகரிச்சிருக்கு, தங்க விலையும் அதிகரிக்க போகுது. இன்னொரு அட்வைஸ் மக்களே, தங்கம் இன்னைக்கு நாளைக்குள்ளே வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கோங்க, மறுபடியும் தங்க விலை அதிகரிக்க போகுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 40 தினாருக்கு வந்துருக்கு. கிட்டத்தட்ட 44, 45, 48, 50 தினாராக இருந்த 22 கேரட் தங்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 8 தினாரால் குறைஞ்சிருக்குது. எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. அந்த டைமில் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை இல்லை என ஈரான் ஷூரா கவுன்சில் தலைவர் உறுதிப்படுத்தி உள்ளார். நிதி மற்றும் எண்ணெய் சந்தைகளை கையாள போலி செய்திகளை பயன்படுத்துகின்றனர் ட்ரம்பின் கூட்டம். இதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு அர்ஜென்ட் அப்படின்ற செய்தியோடு வந்திருந்துச்சுன்னா, ஒரு பேரலின் விலை $6.58 உயர்ந்து மறுபடியும் குவைத்துடைய மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $163.8 எட்டியுள்ளது. ஒரே நாளில் ஒரே ஒரு பாருங்கள், இந்த தலைவர்மாறு விடுற அறிக்கை எந்த அளவுக்கு ஒரு பாரதூரமாக இருக்குன்னு பாருங்கள். இந்த அறிக்கைகள் கொஞ்சம் ஒரு சின்ன மிஸ்டேக்கில் எல்லாமே தலைகளாக மாறிச்சு. டொனால்ட் ட்ரம்ப் விட்ட அந்த அறிக்கையால் ஒரு செகண்டில் எல்லாமே அப்படியோ தலைகளாக மாறிடுச்சு. இதுதான் நடந்தது. அதே போல் அன்பார்ந்த உறவுகளே, மறுபடியும் நான் இந்த ஃபோட்டோவை பப்ளிஷ் பண்ண முடியுமான்னு தெரியல, இருந்தாலும் நான் போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஜஹராவில் விழுந்திருக்குது அந்த எரிஞ்ச மிசைலுடைய பாகம். பாருங்கள், எத்தா தண்டின்னு பெரிய சைஸு. சாதாரணமாக அந்த சிபால ட்ரம் இருக்குது தானே, அந்த ட்ரம்மோட சைஸுக்கு இருக்குது, பெரிய வெளியில் இருக்கக்கூடிய அந்த குப்பை போடுற ட்ரம்மோட சைஸுக்கு. தயவு செய்து கவனம். வெளியில் போயிட்டு இப்போ ரீசெண்டாக கூட இந்த இஸ்ரேலில் வீடியோ எடுத்தாங்களே நம்மளுடைய சகோதரர்கள் கொஞ்சம் பேர், இலங்கையர்கள். அது மாதிரி தங்கத்துக்கு வீடியோ தங்கம் இங்கே பாரு தங்கம் மேலே மிசைல் வருது அப்படின்னு தங்கத்துக்கு வீடியோ கால் காட்டிக்கிட்டு இருந்தால் கடைசியில் தங்கத்துக்கு நீங்கள் இல்லாமல் போயிடுவீங்கன்ற மாதிரி. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. ஏதோ நிறைய பேர் எனக்கும் திட்டுறீங்க, நீங்கள் என்ன வெளியே போகிறீங்க, வீடியோ போடுறீங்க, என்ன அப்படி பண்ணுறீங்க இப்படி பண்ணுறீங்கன்னு. செய்ய வழி இல்லை. நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா, 1000 பேருக்கு ஒரு ஆளாவது ஓவராக பேசினா அதுக்கு வேறு திட்டு வாங்கணும். அதனால் என்ன செய்கிறது, யாராவது ஒருத்தர் சரி நியூஸை நடக்கிற நிலைமையை இந்த மாதிரி இந்த ஏரியாவில் இருக்குது, சிச்சுவேஷன் நடக்குது அப்படின்றத தெரியப்படுத்தணும் இல்லை. ஏன்னா நீங்கள் பார்க்குற இந்த என்னுடைய வீடியோக்களில் வெளிநாடு வாழ் தொழிலாளர்கள் 100க்கு வெறும் 5 அல்லது 10% தான் வெளிநாடு வாழ் தொழிலாளர்கள். அதாவது குவைத்தில் இருக்கிறவங்க குறைஞ்சது நான் நினைக்கிறேன் ஒரு 1000 பேர் 1500 பேர் தான் தமிழ் வீடியோ, சிங்கள வீடியோ மாஷா அல்லா அலதாஸ் அப்படின்னு சொல்லலாம் நல்லபடியாக பார்க்குறாங்க. ஆனால் தமிழ் வீடியோ பார்க்கக்கூடியவங்க கம்மி தான். நம்மளுடைய வீடியோ வந்து நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை, ஏன்னா லாங் வீடியோ அப்படின்றதால நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தை நல்லா தெளிவாக நல்லா டைம் எடுத்து மக்களுக்கு புரிய வச்சு சொல்கிறதால அவசரமாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு அது பிடிக்காது. அது ஓகே, அது அவங்களுடைய விருப்பம். எது எப்படியோ நாட்டில் குடும்பங்கள் பார்க்குது, இலங்கையில் குடும்பங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி தான் சிச்சுவேஷன் இருக்குது, நடைமுறை இப்படித்தான் இருக்குது, இந்த மாதிரி தான் நிலைமை இருக்குது அப்படின்றது அவங்களும் தெரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா குடும்பங்கள் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய குடும்பங்களை பற்றி காசுக்கு மட்டுமே கோல் பண்ணக்கூடிய குடும்பங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த நேரத்தில் நிறைய பேர் நம்மளுடைய யூடியூப்பை 100க்கு ஒரு 60% நாட்டில் இருந்து நம்மளுடைய சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் தெரியணும், இந்த நாட்டில் இந்த மாதிரியான சூழல்களுக்கும் இந்த மாதிரியான கஷ்டத்துக்கும் மத்தியில் தான் உங்களுடைய நோன்பு பெருநாளைக்கு நாட்டில் காசு அனுப்பினது, வரப்போகிற புது வருஷத்துக்கு காசு அனுப்பினது, தீபாவளிக்கு காசு அனுப்பினது, தைப்பொங்கலுக்கு காசு அனுப்புறது, சித்திரை புத்தாண்டுக்கு காசு அனுப்புறது, அதெல்லாமே வந்து இந்த ஹஜ்ஜி பெருநாளை காசு அனுப்புறது, இந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த நாடுகள் இந்த மாதிரியான கஷ்டங்களை பட்டுத்தான் ஒவ்வொரு தாய் தகப்பனும் சகோதரனும் சகோதரியும் கணவனும் மனைவியும்
குழந்தைகளும் பணம் அனுப்புகிறாங்க அப்படின்றது எல்லாரும் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஒரே ஒரு நோக்கம். மற்றபடி யாரையும் பயமுறுத்தணுமோ இல்லை யாரையுமே குழப்பணுமோ அப்படின்ற இந்த நோக்கமும் இல்லை. எது எப்படியோ இதுதான் நிலைமை. இதான் வெளியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். நம்மளோட டியூட்டி வேறு எங்கேயும் போக முடியாது. இந்த வண்டியில் வந்தால் வண்டியில் நிற்கணும், இல்லை இறங்கி வெளியில் நிற்கணும், இப்படியே நிற்கணும். இந்த இடத்துல என்ன நடந்தாலும் அது எங்களுடைய பொறுப்பு. ஏன்னா நாங்கள் வெளியில் டியூட்டிக்கு வந்திருக்கிறோம், டியூட்டியில் நிற்கிறோம், ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்காக யாரையும் வீட்டுக்குள்ளே போய் பூர முடியுமா? பூர முடியாது. சும்மா கூட போக முடியாது. யாரோடையாவது வீட்டுக்கு, இந்த அரபு நாடுகளை பொறுத்தவரையில் யாரோடையாவது வீட்டுக்கு முன்னுக்கு வண்டியை நிறுத்தி வச்சுருந்தா கூட, ஏன் நிறுத்தி வச்சுருக்க, வண்டியோட டயரை குத்தி கிழிச்சு விட்டுருவேன், கண்ணாடி உடைச்சி விட்டுருவேன், வண்டி ஏறா அப்படின்னு விரட்டி அனுப்புவாங்க. அதனால் இன்னொருத்தர வீட்டுக்கு முன்னுக்கே நிற்க முடியாது வண்டியை போட்டுட்டு. அப்படி இருக்கும்போது நம்ம இன்னொருத்தர வீட்டுக்குள்ளே போக முடியுமா? இதே வெட்ட வெளியில், திறந்த வெளியில் இப்படியே தான் நிற்க வேண்டியது தான். இந்த டிரைவர்களுடைய, டெலிவரி டிரைவர்களுடைய எல்லாம் நிலைமை இதுதான். வெளியில் வேலை பார்க்கக்கூடியவங்களுடைய நிலைமை இதுதான். விழுந்தால் தலைக்கு மேலே விழுந்தால் போய் சேர வேண்டியதுதான், ஒன்றுமே செய்ய முடியாது. இதுதான் நிலைமை. அதனால் அனைவருமே சிந்தித்து செயல்படுங்க, ரொம்ப கவனமாக இருங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாம் வல்ல இறைவன் அனைவரையும் பாதுகாக்கட்டும். அதே போல் முடிந்த வரைக்கும் யுத்தம் விரைவில் முடிவடையட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்க. அல்லாஹ் கரீம். ضمن المتابعة الأمنية المتواصلة نستعرض في هذا الإيجاز أبرز المستجدات والتطورات الأمنية خلال 24 ساعة الماضية. تم تشغيل صافرات الإنذار مرتين ليصل إجمالي عدد مرات تشغيلها منذ بداية العدوان إلى 118 مرة. تعاملت فرقة التخلص من المتفجرات مع 14 بلاغا مرتبط بسقوط شظايا ناتجة عن عملية الاعتراض الدفاعي ليرتفع مجموع البلاغات التي باشرت الفرقة التعامل معها منذ بداية العدوان إلى 498 بلاغا. نعرض لكم الآن عدد من البلاغات المتعلقة بسقوط الشظايا أو أجسام خارج نطاق التهديد.